காந்தி முகமது அலி ஜின்னாவினுடைய பேச்சை கேட்டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை பிரித்து கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். நம்முடைய நாட்டை பிரிவினைக்கு உட்படுத்திய ஒருவரை நாம் கொன்றால் என்ற சிந்தனையோடு ஒரு படுகொலை செய்திருக்கிறார் என்று அதை நியாயப்படுத்தி பேசுகிறவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலேயே மக்களால் தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்திய நாடு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோடு கரம் கோர்த்திருந்த நாடு, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை தவறு என்று சுட்டிக்காட்டிய நாடு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கிறதுனா, இளம் எழுதியிருக்க மாதிரி நம்முடைய சென்னை துறைமுகத்திலிருந்து பாலஸ்தீன மக்களை தாக்குவதற்கான ஆயுதங்களை ஏற்றி வைக்கக்கூடிய கப்பல்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா மாறி இருக்கிறது. தினமலர்லாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்க, திருப்பரங்குன்ற அந்த விளக்கு தூணவே அந்த ராமசுப்பையர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதுவாங்க, தினமலர் மாதிரி பத்திரிகைகள். ஆகவே சிறையில் இருப்பவர்களுக்கு, கைதிகளுக்கு நம்பர் கொடுப்பதும், தோட்ட தொழிலாளிகளுக்கு நம்பரை கொடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு பார் 1 பார் 2 என்று பெயர் கொடுக்கிற ஏற்பாடும் இந்த சமூகத்தில் நடந்திருக்கிறதுங்கிற அதை பிரதிபலிச்சுக்கிற புத்தகத்தினுடைய தலைப்பே அதுதான். ஒரு சங்கம் அமைப்பதற்கான உரிமை 7 பேர் சேர்ந்தாவே ஒரு சங்கம் வைக்கலான்னு ஒரு உரிமை இருந்த காலத்திலேயே சங்கம் வைக்க முடியல. இன்றைக்கு அந்த சட்டம் சிதைக்கப்பட்டு விட்டது நம்முடைய நாடாளுமன்றத்தால். இன்றைக்கு 10% தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஒரு சங்கம் துவக்க வேண்டும் என்றதால் 10% தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அல்லது 100 தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் திருத்தத்தை உருவாக்கி விட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை திண்டுக்கல் சார்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நூல் அறிமுக விழா மற்றும் 100 ஆசிரியர்களுக்கு பாராட்டுகிற இந்த நிகழ்விற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர், திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் தோழர் கணேசன் அவர்களே, இந்த தோழர் இளமு அவர்கள் எழுதிய சபிக்கப்பட்டவர்களின் தேசம் காசா என்ற நூலை அறிமுகம் செய்து, அநேகமாக அது திறனாய்வுரை என்றுதான் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஆய்வுரையை இங்கே வழங்கியிருக்கக்கூடிய வழக்குரைஞர் ஆணி அவர்களே, வழக்குரைஞர் ராபர்ட் சந்திரகுமார் எழுதிய மாஞ்சோலை 1349/2 எனும் நான் என்ற புத்தகத்தை அறிமுகம் செய்து உணர்ச்சி உரை ஆற்றியிருக்கக்கூடிய நம்முடைய காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறையினுடைய தலைவர் டாக்டர் பாலசுந்தரி அவர்களே, 2 எழுத்தாளர்களையும் கௌரவிக்கிற நிகழ்வு என்று இதில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், இந்த 2 நூல்களுமே இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கும் நிலவக்கூடிய கொடுமைகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய 2 நூல்கள். அதை உருவாக்கியவர்கள், படைத்தவர்கள் என்ற முறையில் அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 2 நூல்களுமே உலகத்திலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஏற்றத்தாழ்வுகள் குறித்து, வன்முறைகள் குறித்து ஒரு ஆழமான விவாதத்தை நம்முடைய நாட்டு மக்கள் மத்தியிலே உருவாக்குவதற்காக எழுதப்பட்டிருக்கிற நூல்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். காசாவை பற்றி
தோழர் இளம் அவர்கள் எழுதி நம்முடைய திண்டுக்கல் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த நூல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறையை சந்தித்த நாடு இந்தியா. அதையெல்லாம் நாம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு மூலமாக அறிந்திருக்கிறோமே தவிர, இங்க இருக்கிற யாரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களோ அல்லது ஏகாதிபத்தியத்தினுடைய கொடூரமான தாக்குதலை நேரடியாக சந்தித்தவர்களோ யாரும் இப்போது இங்கே கிடையாது. ஆகவே இன்றைக்கு நம்மை போன்று இந்தியாவை போன்றே ஒரு காலத்தில் பாகிஸ்தானும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. உலகம் முழுவதும் அவர்களுடைய ஆதிக்கத்தை, அவருடைய வணிக ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக அவர்களுடைய நாடு தேடுகிற, நாட்டை எல்லாம் சுற்றி வளைக்கிற, தன்னுடைய வணிகத்திற்கு தேவையான நாடுகளை எல்லாம் பிடித்துக் கொள்கிற அந்த வெறியிலே சிக்குண்ட நாடுகள் நம் இந்தியாவும் பாலஸ்தீனமும். இந்த இரண்டு நாடுகளும் விடுதலை பெற்றது கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் இங்கு நடந்த சுதந்திர போராட்டத்தினுடைய தன்மை வேறு, அங்கு நடந்த போராட்டங்களுடைய தன்மை வேறு. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நம்முடைய இந்தியாவை விட்டு செல்லும் பொழுதும் இந்தியாவை இருகூறாக பிரித்து விட்டு சென்றார்கள். பாலஸ்தீனத்தை விட்டு அவர்கள் வெளியேறுகிற போதும் பாலஸ்தீன நாட்டையும் இருகூறாக பிரித்து விட்டு வெளியேறினார்கள். இதுதான் இந்த இரண்டு நாட்டிற்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமை. ஏகாதிபத்தியம் என்ன வேலையை இப்பொழுதும் செய்யும், எப்போதும் செய்யும் என்பதற்கு இந்த இரண்டு நாடுகளுமே சாட்சி. ஆகவே நம்முடைய இந்திய தேசம் இரண்டு கூறுகளாக பிளவுண்ட போது, அப்படி இரண்டு தேசங்களாக அது பிரிவினைக்குள்ளாகிய போது அதற்கான சம்மதத்தை இந்திய நாட்டு மக்களிடம் அவர்கள் பெற்றார்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை பிரித்துக் கொள்ளலாம், அதனுடைய எல்லைகள் இது என்று வகுத்துக் கொள்ளலாம், எஞ்சியுள்ள நாடு இந்தியா என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு வகையில் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்களை வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தானுக்கு முதல் சுதந்திர தினத்தையும் இரண்டாவது நாள் இந்தியாவுக்கான சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரிந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே எந்த ஒற்றுமையும் நம்மால் உருவாக்க முடியவில்லை. இன்றைக்கு இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நானும் நம்முடைய பேராசிரியரும் ஒரு நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்றோம். சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 150வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கெடுத்தோம். அது நடத்தியது யுவ பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அல்லது இந்தியா அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் பேசுகிற பொறுப்பு, அவர் பேசினார். அவர் பேசுகிற போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டாங்க. பேராசிரியர் பேசுகிற போது உங்களுக்கு என்ன, அங்கே அந்த காந்திராம பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு வார்த்தையை என்ன குறிப்பிட்டாங்கன்னா, ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டு விட்டார். அவ்வளவுதான் அவங்க செஞ்சது. ஒன்றிய அரசு தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே இந்தியாங்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு என்று குறிப்பிடுவது பொருத்தமானதுதான். அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், ஆங்கிலம் நன்கு கற்றவர், அவருடைய மொழிபெயர்ப்பு சரியாத்தான் இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் அந்த ஒன்றிய அரசு என்றவர் சொல்லி அமர்ந்த உடனேயே அதே கல்லூரியிலே படித்த ஒரு மாணவர், அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர், அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எல்லாமே இந்த அகண்ட பாரதத்துக்கு உட்பட்டதுதான் என்று அங்கேயே ஒரு மாணவர் பதில் வருகிறார். அடுத்த செகண்ட், அடுத்த
அவர் ஒரு தொகுப்பாளர், அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தொகுப்பாளர். ஆகவே இந்த வேற்றுமையை நம் மத்தியில் விதைத்து விட்டு சென்றவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்பதை இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாங்களே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விவாதங்கள் நடைபெறுகிற போதும் இதை பற்றி பேசுவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க காந்தியினுடைய படுகொலை பற்றி பேசினால் நீங்க நம்முடைய நம் இந்திய நாட்டை பிரிக்க வேண்டாம் என்று சிந்தனையுடையவர்கள் காந்தியை படுகொலை செய்தார்கள். அவர் இந்த நாட்டுடைய பிரிவினை ஆதரித்த காரணத்திற்காக அவர்களை படுகொலை செய்தார்கள் என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னால் இதை ஆதரித்து பேசக்கூடிய அமைப்பினர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். காந்தியினுடைய படுகொலையை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் நாட்டினுடைய பிரிவினை விரும்பவில்லை. இந்திய தேசம் ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். காந்தி முகமது அலி ஜின்னாவினுடைய பேச்சை கேட்டு பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை பிரித்து கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். நம்முடைய நாட்டை பிரிவினைக்கு உட்படுத்திய ஒருவரை நாம் கொன்றால் என்ற சிந்தனையோடு ஒரு படுகொலை செய்திருக்கிறார் என்று அதை நியாயப்படுத்தி பேசுகிறவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலேயே மக்களால் தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இதுதான் நம்முடைய நாட்டை நம்முடைய இந்தியாவில் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது, பாலஸ்தீனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது, இந்தியாவில் அவர்கள் வைத்த பிரிவினைங்கிறது நம்முடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரிவினையாக இருந்தாலும் கூட அதுவும் இன்றைக்கு அரசியல் களத்திலே மிகப்பெரிய விவாத பொருளாக இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் இந்த நூலை அறிமுகப்படுத்துகிற நேரத்திலே நாம் அதை கவனிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க பாலஸ்தீனத்தை பொறுத்தவரை பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை பிரிப்பதற்கு அந்த நாட்டு மக்களிடம் எந்த சம்மதத்தையும் கேட்கவில்லை. அவர்களாக அறிவித்து சென்றார்கள். இது பாலஸ்தீனம், இது இஸ்ரேல், இதனுடைய எல்லை இது, இதுக்கு தலைநகரம் இது என்று யாரும் தீர்மானிக்கவில்லை. இன்னைக்கும் கூட அதனுடைய தலைநகரம் இன்னைக்கு 3 நாடுகளுக்கும் தலைநகரம் அதுதான். ஆகவே இன்றைக்கு வரைக்கும் இந்த பிரிவினை இன்னைக்கு எவ்வாறு இஸ்ரேலுடைய எல்லை எவ்வாறு வகுக்கப்படுகிறது என்று சொன்னால், யூத மக்கள் எங்கெல்லாம் நிலம் வாங்குகிறார்களோ, குவிக்கிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்களோ அவையெல்லாம் இஸ்ரேல் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். எங்கேயாவது உண்டா ஒரு நாட்டினுடைய எல்லை இப்படி வகுப்பதுங்கிறது? எங்கேயாவது நடந்திருக்கிறதா? உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஏற்பாடு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரேல் என்ற இந்த நாட்டை கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய ஆட்சியை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் உருவாக்கி கொடுத்து விட்டு சென்றார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் பாலஸ்தீன மக்களுடைய சகல உரிமைகளையும் பறித்து செல்லுகிற மிகப்பெரிய ஆதிக்க அரசாக அது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆதிக்கம், இஸ்ரேலுடைய இராணுவ நடவடிக்கை, இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் நீ அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு இருக்கிற நெதன்யாகு வரைக்கும் இவர்கள் நீங்க ஏகாதிபத்தியத்தினுடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட இந்த இஸ்ரேலுக்கு உலகத்தில் எந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமெரிக்கா தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் தான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கூடிய நாடுகளாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியா நாடு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோடு கரம் கோர்த்திருந்த நாடு, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை தவறு என்று சுட்டிக்காட்டிய நாடு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கிறதுனா, இளம் எழுதியிருக்க மாதிரி நம்முடைய சென்னை துறைமுகத்திலிருந்து பாலஸ்தீன மக்களை தாக்குவதற்கான ஆயுதங்களை ஏற்றி வைக்கக்கூடிய கப்பல்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சர்வதேச ரீதியில் எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை. ஒரு போருக்கான ஒரு விதிமுறைகள்,
மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது. நீங்க சர்வதேச குற்றம், போர் குற்றங்கள் அது மிக முக்கியமானது. மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது, பள்ளி கல்வி நிலையங்களை தாக்கக்கூடாது என்பது பொதுவான ஒரு நியதி. இந்த நியதி அப்பட்டமாக மீறப்படுகிறது. அதை தாக்குவதனுடைய நோக்கமே என்னன்னா, நீங்க மருத்துவமனைகளை குறிவைப்பதோ அல்லது நீங்க கல்வி நிலையங்களை குறிவைப்பதுங்கிறதோ அது எதிர்கால சமூகத்தை அழிப்பது, கர்ப்பிணிகளை அழிப்பது. நீங்க இப்ப குஜராத்தில் நடந்த கலவரம் உங்களுக்கு தெரியும். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண், ஹிஜாப் அணிந்த பெண்ணை கலவரக்காரர்கள் வயிற்றிலே குத்தி வயிற்றை கிழித்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து அந்த சிசுவையும் கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தையே அழிக்க வேண்டும் என்ற வெறி. இன்றைக்கு இந்த இஸ்ரேலிய இந்த தாக்குதலிலும் காசாவில் நடைபெறக்கூடிய இந்த இனப்படுகொலை, இவை அனைத்திலும் இந்த இனத்தை அழித்தொழிப்பது என்ற ஒரு கொள்கை உயர்ந்து நிற்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இது எங்கேயோ நடக்கிற விஷயம் என்று நாம் ஒதுங்கி போய்விட முடியாது. இன்னைக்கு இஸ்ரேலில் நடப்பது போன்ற சம்பவங்கள் இந்தியாவிலும் சில இடங்களிலே துவங்கி இருக்கிறது. முழுவீச்சில் இந்தியாவில் நடந்து விட்டதாக கூட சொல்ல முடியாது. இந்தியாவிலும் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பதற்கான சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான பேஸ்மெண்ட், அதாவது அதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கொடுமையை, இந்த மனித சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற இந்த தாக்குதலை, மனித உரிமை மீறலை நாம் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு நம் கட்டாயமா சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே நீங்க காசா பாலஸ்தீனம் என்பது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை என்று பார்ப்பதல்ல. இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தின் சூழ்ச்சியால் ஒரு நாட்டை எப்படியெல்லாம் துண்டாட முடியும், இனவெறி உணர்வோடு ஒரு இரண்டு சமூகங்களுக்கிடையே எப்படியெல்லாம் மோதலை உருவாக்க முடியும், அந்த மோதலை இன்றைக்கு உலக பல்வேறு அரசியல் லாபங்களுக்காக ஏகாதிபத்திய நாடுகள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளும் என்பதனுடைய உதாரணம் தான் இன்றைக்கு காசா. ஆகவே அது ஒரு மிகச்சிறந்த முறையிலே அவர் எழுதியிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர். நீங்க இப்ப நம்ம பல பத்திரிகையாளர்களே பார்த்துருக்கிறோம். நேரா போய் பார்த்தா எழுதினாவே தப்பா எழுதுற பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. தினமலர்லாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்க, திருப்பரங்குன்ற அந்த விளக்கு தூணவே அந்த ராமசுப்பையர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதுவாங்க, தினமலர் மாதிரி பத்திரிகைகள். ஆனா இளமு என்னன்னா, இப்ப நீங்க காசாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு இந்த புத்தகத்தை படிச்சா. அவர் ஆழமாக அதுக்காக தயார் பண்ணியிருப்பாரு, படிச்சிருப்பாரு, பல விவரங்களை தெரிந்து கொண்டிருப்பாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அப்படி எழுதுவதற்கு ஒரு மிகப்பெரிய திறமை வேண்டும். அப்படிப்பட்ட திறமை அவருக்குள்ளாக இருக்கிறது. அவர் தொடர்ந்து எழுதணும். இடைப்பட்ட காலத்தில் அவர் எழுதுவதை நிறுத்திட்டார். அவர் பெரிய நல்ல கவிஞர். நீங்க அவர் நம்ம இளமு எனக்கு நான் கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து அவரை தெரியும். அவர் நல்ல ஒரு அதாவது நல்ல டைப்பிஸ்ட், டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல இன்ஸ்ட்ரக்டர், நல்ல ஸ்டெனோகிராஃபர். நீங்க சுருக்கெழுத்துல சரச்சரச்சரன்னு எழுதிக்கிட்டு இருப்பார். என்ன சொன்னாலும் எவ்வளவு வேகமா பேசினாலும். இப்ப நாங்க கூட நாங்க தமிழ்ல பேசணும்னா சில நேரங்கள்ல பேர் மட்டும் போட்டு அதை விட்டுருவாங்க. பார்லிமெண்ட்ல தமிழ்ல ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுங்க, அதை பதிவு எப்போ வேணும்னா 2-3 நாள் கழிச்சு தான் வரும். அதை அவங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் எங்களுடைய பேச்சு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்படும். அதனால இளமு என்னன்னா, அப்படிப்பட்ட அவரை வளர்த்ததில் தீக்கதிற்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரை ஒரு நல்ல எழுத்தாளராக உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவை தொடர்ந்து அவர் எழுத வேண்டும். முக்கியமாக அதாவது நீங்க யாருமே இந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் எடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதை பற்றி பேசணும், விவாதிக்கணும்லாம் யாரும் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஆகவே இவர் கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த சமூகத்திற்கு அந்த புத்தகம் நாம் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம். நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றோடு இணைத்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு
புத்தகம் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து தோழர் மாஞ்சோலை பொறுத்த வரைக்கும் மாஞ்சோலை நான் முழுமையாக வாசிக்கலை. ஏன்னா கணேசன் இன்னைக்கு தான் கொடுத்தாரு. நான் இடையில அவரை சந்திக்க முடியல, பாராளுமன்றம் போயிட்டேன், சந்திக்க முடியல. இருந்தாலும் நான் முன்னாலே கேட்டு வாங்கியிருக்கணும். பாருங்கள், பேராசிரியர் வந்து அவங்களுக்குள்ள சிறப்பு என்னன்னா, எப்பவுமே நீங்கள் வந்து கல்வித்துறை புலத்தில் இருக்கவங்க எவ்வளோ கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு அடித்து வாசிச்சிருவாங்க. பாருங்கள், வாசித்து நீ ஹைலைட் பண்ணி எந்த விஷயங்களை பேசணும்னு சொல்லி குறித்து அதை வந்து நீங்கள் அதை சொல்லுகிற போது அவங்களுக்கு வந்து அதை அந்த உணர்ச்சி மிகுந்த இதோட அதுக்குள்ளே அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஆக அவர் நீங்கள் ஒரு அங்கே பதிவு செய்த போதும் கூட நீங்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு அந்த தோட்ட தொழிலாளியாக இருப்பவர்களுக்கு பெயர் கிடையாது எண்தான் என்ற விஷயம்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும். படத்தில் இவங்க வந்து பேட்டி எடுக்க வருவாங்க, யார, கமல்ஹாசனை. அப்போ அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. விருமாண்டி படத்தில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆகவே சிறையில் இருப்பவர்களுக்கு, கைதிகளுக்கு நம்பர் கொடுப்பதும், தோட்ட தொழிலாளிகளுக்கு நம்பரை கொடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு பார் 1 பார் 2 என்று பெயர் கொடுக்கிற ஏற்பாடும் இந்த சமூகத்தில் நடந்திருக்கிறதுங்கிற அதை பிரதிபலிச்சு அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அதுதான், எனும் நான் என்றுதான் அவர் அந்த புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அது அது ஒரு நீங்கள் வந்து நீங்கள் பொதுவாக வந்து ஒரு முதலாளித்துவம் எப்படிப்பட்ட சுரண்டலை எல்லாம் தொழிலாளி வர்க்கத்தின் மீது செய்யும் என்பதை சித்தரிக்கிற ஒரு நூலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அது அதனுடைய சித்தரிப்புகள் இருக்கு. சங்கம் வைக்கிறதுக்கான போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள், அதில் களப்பணி ஆகியிருக்கிறார்கள். நீங்கள் வந்து பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவராக இருந்தாலும் அங்கே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் தொழிலாளி என்ற முறையில் அனைவரும் ஒன்றாக வாழ்வதற்கான வாய்ப்பு, ஒரே மயானத்தை பயன்படுத்துகிற வாய்ப்பு, இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் அந்த முதலாளியால், அந்த நிறுவனத்தால் அவருடைய கூலியை குறைத்து வழங்குவதும் அவருடைய உழைப்பை சுரண்டுவதுங்கிறதும் இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் நிலவி, அது என்றைக்கும் நடந்தது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து நம்ம நாட்டில் இப்போ வந்து லேபர் கோடை திருத்திருக்காங்கல்ல, நீங்கள் சங்கம் வைக்கிற உரிமை அதெல்லாம் நம்முடைய சட்டத்தில் சட்டப்பூர்வமாக இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கம் ஒரு 150 ஆண்டுகளாக போராடி பெற்ற உரிமை. அது வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிலருடைய சிந்தனையில் உருவான விஷயம் என்று நாம் பார்க்க முடியாது. இந்தியாவுடைய தொழிலாளி வர்க்கம் பல கட்டங்களில் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவுதான் இந்தியாவினுடைய தொழிலாளர் நல சட்டங்கள். இந்த சட்டங்களை ஒரு சங்கம் அமைப்பதற்கான உரிமை 7 பேர் சேர்ந்தாவே ஒரு சங்கம் வைக்கலான்னு ஒரு உரிமை இருந்த காலத்திலேயே சங்கம் வைக்க முடியல. இன்றைக்கு அந்த சட்டம் சிதைக்கப்பட்டு விட்டது நம்முடைய நாடாளுமன்றத்தால். இன்றைக்கு வந்து 10% தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஒரு சங்கம் துவக்க வேண்டும் என்றதால் 10% தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அல்லது 100 தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் திருத்தத்தை உருவாக்கி விட்டார்கள். ஆகவே இந்த சட்ட திருத்தம்லாம் யாருக்காக? அரசாங்கம் வந்து சங்கம் வைக்கிறது அரசாங்கத்துக்கு விரோதம்னு நினைச்சு இந்த சட்டத்தை திருத்தலை. ஆனால் இந்த சட்டத்தை யாருக்காக திருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கார்பரேட்டுகளுக்காக இந்த சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் அவங்க அந்த அந்த கம்பெனி பேர் என்ன, பிபிடிசி, அந்த கம்பெனி, இது போன்ற பல நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, திருத்தம். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், அணுசக்தி சட்ட திருத்தம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்துச்சு. இதுவரைக்கும் நம்முடைய இந்தியாவில் அணு மின்சார உற்பத்தியில் அரசாங்கத்தை தவிர யாரும் ஈடுபடல. அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் அணு மின்சார உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறது. வேறு யாரும் அதில் ஈடுபடவில்லை. ஏன்னா அது வந்து நீங்க அணுசக்தியை பயன்படுத்துவதோ, அதை ரீசைக்கிள் பண்ணுவதோ, சேவ் பண்ணுவதோ ஒரு தனியார் நிறுவனத்தால் செய்ய முடியாத செயல் என்ற முறையில் அரசாங்கமே தன்னுடைய பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் இன்றைக்கு மின்சார உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூடங்குளம் உட்பட நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
கல்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அணு மின்சார நிலையம் இருக்கு. மேப்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு. மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அதுக்கு பேர். அங்க வந்து மின்சார உற்பத்தி செய்யப்படுது. அணு மின்சார உற்பத்திங்கிறது செய்யப்படுது. நீங்க அதனுடைய அடுத்த கட்ட வடிவம் நீங்க வந்து அதுல பயன்படுத்தக்கூடிய எரிபொருளை, அணுசக்தியினுடைய கழிவுகளை சேமித்து வைக்க முடியாத, அதை ரீசைக்கிள் பண்ணணுங்கிறதுக்காக அடுத்த கட்ட ஃபாஸ்ட் பிரீடர் டெக்னாலஜி நம்முடைய இந்தியாவினுடைய விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்த மூன்றாவது கட்ட டெக்னாலஜியை நோக்கி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. நீங்க ரஷ்யாவுக்கு அடுத்து இந்தியாவை மட்டும்தான் இந்த டெக்னாலஜியை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், மின்சார உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப உலகத்துல நம்ம தான் நம்பர் 2. ரஷ்யாவுக்கு அடுத்து நம்பர் 2 வந்து அணு சக்தியை பயன்படுத்துவதில், அணு மின்சார உற்பத்தியில் நம்பர் 2, 2வது பெரிய நாடு இந்தியா. ஆனால் இந்த நாட்டில் இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தில் என்ன வருதுன்னா, இதுல பிரைவேட் பிளேயர்ஸை பயன்படுத்தலாம் என்று ஒரு சட்ட திருத்தம். எந்த நாம்ஸும் கிடையாது. இதெல்லாம் எப்படி பாதுகாப்பாங்க, எப்படி வந்து ரியாக்டர்லாம் யார் தயார் பண்ண போறது, உங்களுக்கு ஃபியூல் யார் சப்ளை பண்ண போறது, கவர்மெண்ட் சப்ளை பண்ண போதா அல்லது பிரைவேட் நீங்களா கொள்முதல் பண்ணிக்குவீங்களா, அதை எப்படி ரீசைக்கிள் பண்ண போறீங்க, எப்படி பாதுகாத்து வைக்க போறீங்கிறது எந்த சட்டத்தில் எந்த விளக்கமும் கிடையாது. ஆனால் இந்த சட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அணுசக்தி துறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு இப்ப செல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல திறந்தேன். இன்னைக்கு அணுசக்தி துறையில் முதலீடு செய்ய அதானி விருப்பம் தெரிவித்திருக்கிறார் வந்திருக்கு. நான் இந்த பில்லுல பேசினேன், இந்த சட்டத்தை அதானிக்காகத்தான் திருத்துகிறீர்களா என்ற கேள்வியை நான் கேட்டு வந்து 3 நாள் கூட ஆகல. இன்றைக்கு அதானி வந்து விட்டார். ஆகவே இந்த லேபர் கோட் திருத்தம் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக, இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு, இந்தியாவினுடைய தொழிலாளிக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது. நீங்கள் சாம்சங்காக இருக்கலாம், அல்லது இந்தியாவை அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், வேறு எந்த நிறுவனமாக இருக்கலாம், தொழிலாளிக்கான அவனுடைய உரிமையை எந்த வகையிலும் கொடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக அந்த நிறுவனங்களும் இருக்கிறது, அரசாங்கமும் இருக்கிறது, தொழிலாளர் நலத்துறையும் இருக்கிறது. நீங்கள் வந்து நான் இப்போ சமீபத்தில் புத்தகம் படிக்காதனால புத்தகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போகிறேன். சமீபத்தில் நான் வந்து இதுக்கு போனேன். நான் வந்து என்டிசி மில் இருக்கு இல்லையா, தேசிய பஞ்சாலை என்ற அந்த என்டிசி மில் வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு 20 மில்கள் இருக்கு. ஒரு காலத்தில் பஞ்சாலைகள் தான் இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்து அதிகமான வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருந்த ஒரு துறை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட 200 பஞ்சாலைகள் இருக்கிறது. இதில் அந்த ஒரு கட்டத்தில் வந்து பஞ்சாலையில் தொழிலாளிகளுக்கு முறையாக வேலை கொடுக்கலைனாலோ அல்லது தொழிலாளிகள் போராட்டத்தினால இதெல்லாம் கொடுக்காத கம்பெனிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்ட காலத்தில் பல பஞ்சாலைகள் இழுத்து மூடப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு இருந்த அரசு இந்த தனியார் பஞ்சாலைகள் ஓட முடியாத லாக் அவுட் செய்த, லே ஆஃப் செய்த இந்த பஞ்சாலைகள் எல்லாம் அரசாங்கமே கையகப்படுத்தி அதுக்கு தேசிய பஞ்சாலை கழகம்னு ஒரு பேரை வச்சு என்டிசின்னு ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க. மிகப்பெரிய லாபத்தோடு இயங்கியது என்டிசி. மிகப்பெரிய லாபத்தோடு இயங்கி நாடு முழுவதும் சொத்துக்கள், பல கோடிக்கணக்கான சொத்துக்களை உருவாக்கி குவித்திருக்கிறது என்டிசி மில்லு. இப்ப என்டிசி மில்லு எல்லா இடங்களும் எங்கேயுமே ஓடுறதில்லை, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அதில் வேலை பார்க்கக்கூடிய நிரந்தர தொழிலாளிகள் என்று இருப்பவர்கள் இன்றைக்கு ஒரு சொற்ப சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பணிகள் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஸ்வீப்பர்ஸ், ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சர்டன் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த தொழிலாளிகளுக்காக என்டிசி மில்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்கள் ஒன்று வேலை இல்லைன்னு அனுப்பி அவங்களுக்கான காம்பன்சேஷனை கொடுத்துடணும். இல்லைன்னா அவங்க தீபாவளிக்கு முன்னால் நீங்கள் தீபாவளி அவங்க வீட்டில் யார் வீட்லையும் ஒன்றும் செய்ய முடியல, அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போனால் வெறும் 10 கோடி ரூபா தான் கையில் இருக்குது. அந்த என்டிசியோட எம்டி சொன்னாங்க வெறும் 10 கோடி ரூபா கையில் இருக்குது. எங்களுக்கு ஒரு இந்த 20 நிறுவனங்கள்லையும் கரண்ட் பில் கட்டி மெயின்டைன் பண்ணி இருக்கிற ஆளுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தோம்னா 6 கோடி ரூபா தேவைப்படுது எங்களுக்கு. ஆகவே இந்த 4 கோடி ரூபாயை வச்சு அடுத்த மாதம் நாங்கள் ரன் பண்ண முடியாது. ஆகவே நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எது தீபாவளி நேரத்தில் ஒரு அரை மாச சம்பளத்தை கேட்டது அரசாங்கத்தினுடைய நிறுவனம். ஆகவே இந்தியாவில்
இதில் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளியை எப்படி பார்ப்பார்கள்? நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு செலவு பண்றதுக்கு பணம் இருக்கு, ஆனால் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த இந்தியாவினுடைய உயர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் செக்ரட்டரி எல்லாம் போய் பார்த்து சண்டை போட்டு எப்படியாவது ஒரு அரசம்பளத்தை வாங்கிவிட்டான், அரசம்பளம் போட வச்சிட்டோம்னு வச்சுங்க. ஆனால் இந்த சுரண்டல் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆகவே இந்த சுரண்டலை எதிர்த்த போராட்டத்தில் தான் நம்முடைய இடதுசாரி தோழர்கள், மார்க்சிஸ்டுகள் அந்த துப்பாக்கி சூடு உட்பட அந்த சங்கம் அமைக்கிற நேரத்தில் அந்த துப்பாக்கி சூட்டில் களப்பணியாளது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் நடைபெற்ற நிறைய வர்க்க போராட்டங்களில் உயிரிழந்தவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருந்தாலும் கூட இந்த சமூகத்தில் தங்களுடைய உயிரை கூட துச்சமென மதித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கும் தேவைப்படுகிறார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு நாம் உணர்த்த வேண்டியிருக்கிறது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் ஜெயிச்ச உடனே ஹெட் நியூஸ் என்ன வருது? திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக ஜெயிச்ச உடனே இடதுசாரிகளுக்கு மிகப்பெரும் சரிவு, இடதுசாரிகளுக்கு மிகப்பெரும் சரிவு, பாஜக வெற்றி, கேரள தலைநகரிலேயே பாஜக வெற்றி. இடதுசாரிகள் சரிவுக்குள்ளாக வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். எவ்வளவு பேர் என்பது முக்கியமில்லை. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காலத்தில் 64 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இடதுசாரிகள் இருந்த போது மகாத்மா காந்தி தேசிய உரையாடல் திட்டத்தை கொண்டு வர முடிந்தது. இன்றைக்கு மக்களவையில் 4 பேர் 8 பேர்னு வச்சுங்க இடதுசாரிகள், 4+2+2 8 பேர். மாநிலங்களவை ரெண்டையுமே சேர்த்தா மொத்தமே 15 பேர். 64 பேர் இருக்கிற போது அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். இது 17 பேராக குறைந்த போது அந்த சட்டம் நம்முடைய கைவிட்டு போகக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு காந்தி பெயரில் கொண்டு வந்த சட்டம் இன்னைக்கு ராம் பெயரில் மாற்றப்பட்டிருக்கிறது. பிபிஜி ராம்ஜி என்ற பெயரோடு வந்துருச்சு. ஆனால் வந்து இதனுடைய ஆபத்துக்களை ஜனங்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கா இல்லையா? நீங்க வந்து அவருடைய தோழர் அந்த மாஞ்சோலையினுடைய புத்தகம் என்ன செய்தி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த சமூகத்திலே உழைப்பாளியாக இருப்பவனுக்கு நியாயமான கூலி இல்லை, அவன் குடியிருக்க சரியான வீடு கிடையாது, அந்த நிறுவனம் செயல்படவில்லை என்று சொன்னாலும் கூட நிறுவனத்தில் வெளியேற்றப்பட்ட தொழிலாளிக்கு எந்த காம்பன்சேஷன் கிடையாது, அல்லது மலையிலேயே வசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்ட பிறகு இன்னைக்கு அந்த மலைவாழ் மக்களுக்கான உரிமைகள், வன உரிமை சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கு, ஆதிவாசி மக்களுக்கே அந்த சட்டம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அமலாக்கப்படாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தை எவ்வளவு நாள் வச்சிருப்பான்னு தெரியாது. ஆதிவாசி மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கக்கூடிய சட்டம் உருவாக்கி இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறு வணிக மகசூல் எல்லாம் சேகரிக்கிற உரிமை, இதெல்லாம் அந்த வன உரிமை சட்டம் பெற்றிருக்கிறது. அதெல்லாம் கூட எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த வனப்பகுதிகளையும் கூட பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிற ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கோடு உருவாக்கப்பட்டக்கூடிய 2 புத்தகங்களையும் ஒரு பொருத்தமான நேரத்திலே நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த எழுத்தாளர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். இந்த புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதான் நமக்கு ரொம்ப பிரச்சனை. என்னன்னா, நமக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம எல்லாமே வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல பார்த்துக்கிறோம். நம்முடைய கைபேசி வழியாகவே எல்லா செய்திகளையும் பெறுகிற செய்திகள் அனைத்தும் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நமக்குள்ள உருவாகி போச்சு. ஆகவே புத்தகங்களை ஆழ்ந்து படிப்பதும் அதிலிருந்து இன்னொரு தேடலுக்கு போறதும், புது தேடலுக்கு போறது. இப்போ இவங்க வந்து இந்த 2 புத்தகத்தையும் எழுதியிருக்காங்கன்னா, அவர் வந்து வாழ்க்கை நேரடியாக அவருடைய களத்திலிருந்து அவர் அனுபவித்த விஷயங்களை சேகரித்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம இளமும் வந்து இந்த ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறாருன்னா, அதுக்காக அவர் பல பெரிய புத்தகங்களை இவர் படித்து தான் சின்ன புத்தகமாக தயாரிக்க முடியும். எசன்ஸாக நம்ம கொடுக்குறோம். கட்டுரைகள் வடிவில் வரக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து பத்திரிகையில் நீங்கள் வந்து பத்திரிகை வாசிக்கிற பழக்கமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் பத்திரிகை ஒரு காலத்தில் வந்து பத்திரிகைகள் வந்து தலையங்கத்தை வாசிப்பார்கள், கட்டுரை வாசிப்பார்கள். அந்த பழக்கம் வந்து இப்போ போயிடுச்சு. தலைப்புச் செய்தி இப்போ நீங்கள் பேனர் மட்டும் படிச்சுட்டு போகிற
ஆட்கள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு முன்னால இந்த புத்தகங்கள் வாசிக்கிற பழத்தையும் உருவாக்கணும், அது ஒரு ஆழமான ஆய்வை நோக்கி செல்லுகிற அந்த பழக்கத்தையும் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் சமுதாயத்தினர் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அவையெல்லாம் உருவாக்குற பணியை நாம் செய்ய வேண்டும். மக்கள் ஒற்றுமை மேடை இந்த ஒரு பொருத்தமான காலத்தில் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் ஒற்றுமை மேடைக்கு நிறைய வேலைகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பரங்குன்ற மாதிரி திண்டுக்கல்லையும் சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். திப்பு சுல்தான் அங்கிருந்து அபிராமி அம்மனையும் அவங்க கூட இருந்தவங்க யாரு, இந்த 2 பேரும் அங்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருந்ததாகவும், அந்த மலைக்கோட்டையில் இருந்தவர்கள் திப்பு சுல்தான் அதனுடைய ஆட்சி காலத்தில் அவங்க 2 பேர்த்தையும் மிரட்டி கீழே அனுப்பிட்டதாகவும், அவங்களை இப்போ உரிய மரியாதைக்குரிய இடத்தில் கொண்டு போய் வைக்கிற பணியை நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய ஒருவர் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்போ திண்டுக்கல்லுடைய மலைக்கோட்டையினுடைய வரலாறு என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க 2 பேர்த்தையும் மேலே கொண்டு உட்கார வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் என்று அந்த பணியை துவக்கி விட்டார்கள். இப்போ முதல் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் போன மாதிரி திண்டுக்கல்ல கிரிவலம் சுற்றி வந்தாங்க. இன்னைக்கு நாம் அரசாங்கத்தினுடைய நிதியை பயன்படுத்தியே இப்போ கிரிவல பாதை உருவாகுது. நமக்கு திட்டத்தில் கிரிவல பாதைக்கு பூமி பூஜை போட்டு விட்டார்கள் திண்டுக்கல்ல. இந்த கிரிவலம் சும்மா வாக்கிங் போகிறதுனா பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நம்ம போகலாம். நீங்கள் கூட குளத்துக்கு பின்னால் ஒரு வாக்கிங் பிளேஸ் வச்சுருக்கோம், போகலாம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் திப்பு சுல்தான் ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு இந்து கோவிலை அங்கே இருக்க அனுமதிக்காமல் அவர் கொண்டு வந்து கீழே வைத்து விட்டார் என்ற பிரச்சனையை திண்டுக்கல்லில் உருவாக்கினால் இங்கே இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்க முடியுமா என்று திட்டமிடுகிறார்கள். அவருடைய நோக்கம் அபிராமி அம்மன் சிலையை கொண்டு மேலே வைக்கிறதுல அவங்களுடைய நோக்கம். எவ்வாறு அந்த விளக்கு தூண்ல தீபம் ஏற்றினா தான் மதுரைக்கு வெளிச்சம் கிடைக்கும்னா ஏற்றிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விளக்கு தூணை பயன்படுத்தி மதுரைக்குள் அங்கே இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் மோதலை உருவாக்கினால் அதனால் பாஜகவுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த பணியை துவக்கியாச்சு. இங்கே 2-3 கிராமங்களையும் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். வக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமம், அங்கே இந்துக்கள் மைனாரிட்டியாகவும் கிறிஸ்தவர்கள் சற்று கூடுதலாகவும் இருக்கக்கூடிய கிராமம். இன்னொரு கிராமம் பஞ்சம்பட்டி என்ற ஒரு கிராமம், பஞ்சம்பட்டியிலையும் இந்துக்கள் மைனாரிட்டி, கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி. பெருமாள் கோயில்பட்டி என்ற ஒரு கிராமம், அதுவும் இந்துக்கள் மைனாரிட்டி, கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி. ஆனால் ஒருவருக்கொருவர் தாய் பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்க ஊர். இதுவரைக்கும் எந்த திருவிழா நடந்த போதும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இங்கே பாஸ்கர் திருவிழா நடந்தால் அவங்க விருந்து சாப்பிடுவாங்க, அவங்க கோயிலில் கிடா வெட்டினாலோ என்ன பண்ணாலும் இவர்கள் அழைக்கப்படுவார்கள், இவங்க போய் சாப்பிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த ஊரில் திடீர்னு அக்கம்பட்டியில் அந்த சர்ச்சுக்கு சொந்தமான இடத்தில் ரோடு போடணும்னு பிரச்சனை உருவாக்குறாங்க. ஒரே ஒரு RSS ஆள். நீங்கள் பெருமாள் கோயில்பட்டியில்னா இந்த மண்டு கருப்பணசாமி கோயில் அங்கே தீமை ஏற்றணும் அப்படின்னு பிரச்சனை. பஞ்சம்பட்டியில் என்ன, அந்த பாஸ்கு திருவிழா நடக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் அன்னதானம் போடணும். இவ்வளோ நாள் கேட்டப்ப அந்த ஊருக்காரங்க யாருமே மறுத்தது கிடையாது. அன்னதானம் போடுறோம், நாங்களும் சாப்பிட்றோமே, நாங்களே பரிமாறணும்னு அப்படி பரிமாறின ஊர். இன்னைக்கு யார்கிட்டையுமே கேட்கலாம். அவனா போனேன், கோர்ட்டுக்கு போனேன், ஒரு ஆர்டர் GR சாமிநாதன்கள் இருக்கிறப்ப அது இதெல்லாம் நீங்க அவங்களுடைய திட்டமிட்ட ஏற்பாட்டால் இதெல்லாம் நடைபெறுகிறது. பொது விருந்து நடத்துவதற்கு உத்தரவு, நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு பிரச்சனையை உருவாக்குறார்கள். இது இந்த 3 கிராமத்தோடு நடக்கும்னு இல்லை, திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நுழைய போகிறார்கள். இது இந்த தேர்தல் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். தேர்தலுக்கு பிறகும் அவங்களுடைய திட்டம் தொடரும். அவங்களுடைய இலக்குங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பதுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அனைவருக்கு முன்னாலும் மிகப்பெரிய சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஜாதியாக மதமாக மக்களை பிரித்து அதன் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய அந்த கும்பலுக்கு எதிராக மக்கள் ஒற்றுமையை பேணக்கூடிய பணியை நம்முடைய மக்கள் ஒற்றுமை மேடை செய்ய வேண்டும். ஒரு 10,000 துண்டறிக்கைகள் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள்.
இந்த துண்டறிக்கையை வந்து ஒரு இயக்கமாக நடத்தணும். நீங்க எல்லாரையும் கூப்பிடணும். நீங்க வந்து சும்மா நோட்டீஸை பிடிச்சி நம்ம வழக்கமா கட்டி கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விட்டுறாதீங்க. நம்ம ஆளுக்கு போய் திரும்ப இரவாணத்தில் சொல்லி வச்சிருவாங்க. ஆகவே இது ஒரு இயக்கமாக நடத்தப்படணும். நீங்க வந்து நீங்க வந்து யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மக்களை சந்திப்பதற்கு ஒரு டீம் போகணும். அதுல பல்வேறு ஒரு அரசியல் அடையாளம் அப்படிலாம் வேண்டியதில்லை. பல்வேறு சமூக அடையாளங்களோடு கூடிய டீமாக அது இருக்கணும். அது எல்லா பக்கமும் போகணும். அந்த செய்தியை அவர்கள் விவாதிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கணும். இதையெல்லாம் எதிர்காலத்தில் நம்முடைய மக்கள் ஒற்றுமை மேடை செய்ய வேண்டும். ஆகவே இந்த 2 எழுத்தாளர்களுக்கும் நான் உண்மையிலே அவங்களுடைய பணியை நான் பாராட்டுகிறேன். அதை அந்த புத்தகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அறிமுகம் செய்து நமக்கெல்லாம் ஒரு படிக்கிற ஆர்வத்தை தூண்டி இருக்கிற நம்முடைய இந்த 2 அதனுடைய அறிமுக உரை நிகழ்த்திய அவர் இருவருக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள. அவங்க 2 பேருமே ரொம்ப ஆழமாக படித்து மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை, இதை வாசிக்க வேண்டும், இந்த விஷயங்களை மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை உருவாக்கி இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும், நீ கூட்டம் எண்ணிக்கைங்கிறது முக்கியமே கிடையாது. ஒரே ஒரு யூசுப் தாரிகாமி தான் நாங்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மதவாதிகளுடைய நடவடிக்கை தோலுரித்து காட்டிய ஒரே கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒரே ஒருவர் தான். அங்கே ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி நிறைய பேர் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒருவர் இருந்தாலும் அவர் சரியானவராக இருக்க வேண்டும். ஆகவே எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஒரு சரியான சிந்தனை உள்ளவருடைய கூடுகையின் முன்னால் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.